எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிஎஸ்எஸ்ல நெக்ஸ்ட் பார்ட். அதாவது ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு என்ன லே அவுட் தேவையோ அந்த லே அவுட்டை இந்த ஹெட்டர், மெயின் டேக், ஃபூட்டர் டேக் அப்படிங்கிற இந்த HTML இருக்கக்கூடிய செமண்டிக் டேக்ஸை யூஸ் பண்ணியும் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணியும் அதை எப்படி டிசைன் பண்றது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்படி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, இதுதான் நம்ம முன்னாடியே நான் அவுட்புட் காமிச்சேன். இந்த மாதிரி ஒரு ஹெட்டர், ஃபுட்டர் அண்ட் தென் இந்த மெயின் கண்டென்ட், இதை எப்படி நம்ம டிசைன் பண்றது அப்படிங்கறத தான் இன்னைக்கு செஷன்ல நம்ம கோடிங்ல பார்க்க போறோம். சோ வாங்க பார்க்கலாம். சோ ஸ்டுடியோ கோட்ல வழக்கம் போல நம்ம ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலுக்கு முன்னாடி சாரி 1 மினிட். ஓகே, ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணிக்குவோம். HTML ஃபைல் நேம் வந்து header new.html போட்டுக்கோங்க. ஃபைல் நேம் நம்ம வச்சுக்கிறது தான். அதுக்கப்புறம் ஒரு CSS ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்குவோம். அதே பேர்ல கூட வச்சுக்கலாம், header2_new.css அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஃபைல்ல தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். சாரி. ஸோ இதுல header2_newல நம்ம எப்பயும் போல HTML உடைய ஸ்ட்ரக்சர் லே அவுட். ஸோ இங்க மேல வந்து ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் யூசிங் சிஎஸ்எஸ் அப்படின்னு போட்டுக்குவோம். சிஎஸ்எஸ் ஃபைல லிங்க் பண்றதுக்கு லிங்க் பண்ணிடுவோம் லிங்க் டேக் மூலியமா. ஸோ சிஎஸ்எஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ள header2_new.css. ஸோ இப்போ லிங்கேஜ் முடிஞ்சிருச்சு. இதை ரன் பண்ணி பார்க்கறதுக்கு இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்துட்டோம் அப்படின்னா ரன் ஆயிரும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு ஹெட்டர், ஃபுட்டர் அண்ட் தென் மெயின் கண்டென்ட்டை வச்சு ஒரு வெப்சைட் லே அவுட் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இது ஒரு ரெஸ்பான்சிவ் கூட. இதை நம்ம டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறிங்க. இப்போ ரெஸ்பான்சிவ் பாருங்க, இந்த ரெஸ்பான்சிவ்க்கு ஏற்ற மாதிரியும் நமக்கு மெனு எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி பண்றது அப்படிங்கறத தான், ரெஸ்பான்சிவும் சேர்த்து எப்படி பண்றதுங்கிறத தான் இந்த செஷன்ல பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எதுவும் கமெண்ட்ஸ் அதுல கூட வந்துச்சுனாலும், உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் வந்துச்சுனாலும் கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். ஸோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். கோட் பாட்டுக்கு வந்துடலாம். ஸோ உங்களுக்கு நம்ம செட் பண்ணிக்குவோம் அந்த என்விரான்மெண்ட்டை, அப்பனா தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ் நடக்கிறது தெரியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் ஹெட்டர் அப்படிங்கிற ஒரு ஹெட்டர் டேக் யூஸ் பண்ண போறேன். அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து head-part அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ இந்த ஹெட்டர் டேக்ல ஃபர்ஸ்ட் ஹெட்டர் பார்ட்டை தான் ஒர்க் பண்ண போறோம். ஸோ அந்த ஹெட்டர் பார்ட்ல ஒரு டிவ் டேக், அந்த கண்டெய்னருக்கு நான் வந்து டெக்ஸ்ட் லோகோ அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் வச்சுக்கிறேன். ஸோ அதுல என்னுடைய சேனல் நேம் டெக்கி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் நேம் வச்சுக்கிறேன். இந்த பக்கம் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இதுல என்னோட சேனல் நேம் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இதுல மெனுஸ் எல்லாம் வைக்க போறோம். ஸோ அப்போ மெனுஸ் வைக்கிறதுக்கு நேவ் அப்படின்னு சொல்லி நேவ் பார் அப்படின்னு சொல்லி ஒரு நேவ் டேக் இருக்கு. அந்த நேவ் டேக்கு கிளாஸ் வந்து நேவ் பார்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்ப இதுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு யூஎல் டேக், அன்ஆர்டர் லிஸ்ட் டேக், அதுக்குள்ள எல்ஐ டேக். ஸோ இந்த எல்ஐல ஒரு ஆங்கர் டேக் யூஸ் பண்றேன். ஸோ இப்போதைக்கு ஹேஷ் கொடுத்துக்கிறேன். நான் என்ன மெனு நேம் வைக்கணுமோ அந்த மெனுவெல்லாம் நான் இங்கே கிரியேட் பண்றேன். ஸோ இப்போ இங்கே வந்து நான் வந்து ஹோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு வைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க, அங்கே வந்துருக்கும் உங்களுக்கு வருதா ஹோம். நம்ம என்ன சிஎஸ்ல அப்ளை பண்ணல, ஃபர்ஸ்ட் சிஎஸ்எஸ்க்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிக்குவோம். ஸோ இதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணி ஒரு 4 மெனு வச்சுக்குவோம். ஹோமு, அபவுட்டு, அபவுட் அஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் கேலரி, கான்டாக்டர்ஸ். இந்த மெனுஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ண போறதுல ஒரு மெனு அங்க தெரியணும் நமக்கு, ஹெட்டர்ல நல்ல நீட்டா இருக்கணும், அதுக்காக அந்த லேஅவுட் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகே, சோ அப்ப இதுதான் நம்ம ஹெட்டர் பார்ட். ஆக்சுவலா இதுதான் ஹெட்டர் பார்ட். இந்த ஹெட்டர் பார்ட்டை இப்ப டிசைன் பண்ணுவோம். ஓகேவா? சிஎஸ்எஸ் எழுதுவோம். இந்த ஹெட்டர் பார்ட்டுக்கு சிஎஸ்எஸ் எழுதுவோம். இந்த ஹெட்டர் பார்ட்டுக்கு எழுதுறதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், ஸ்டார் போட்டு ஓவராலா ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம எனேபிள் பண்றதுக்கு இந்த ஸ்டார் யூஸ் பண்ணுவோம். நான் ஓவராலா மார்ஜின் 0ன்னு செட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அதே மாதிரி பேடிங் வந்து 0ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ இதுக்கு அடுத்து பாடி டேகுக்கு
நான் ஒரு பர்டிகுலர் சிஎஸ் எழுதிக்கிறேன். ஸோ பாடி டேக்ல நான் ஃபாண்ட் ஃபேமிலி செட் பண்றேன். ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ஓகே, ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி அங்கே மாறி இருக்கு. உங்களுக்கு ஃபாண்ட் ஃபேமிலிஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்க தெரியும். அதே மாதிரி ஒரு லைன் ஹைட் ஒன்று செட் பண்ணிக்கிறேன். லைன் ஸ்பேஸ் வந்து டிஃபால்ட்டாக எனக்கு ஒரு 1.6ல இருக்கணுங்கிறதுக்காக பாடி டேக்ல நான் லைன் ஸ்பேஸ் செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹெட்டருக்கு என்ன கிளாஸ் நேம் வச்சிருக்கோம்? ஹெட் ஹைஃபன் பார்ட்னு வச்சுருக்கோம். அந்த கிளாஸ் நேமை தான் இங்கே யூஸ் பண்ணணும். ஹெட் ஹைஃபன் பார்ட் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ அந்த இதில் நான் ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறேன்னா அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணுறேன். ஸோ ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் வந்து ஒரு கலர் நான் சூஸ் பண்ணுறேன். நம்ம என்ன கலர்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அது உங்களுடைய சாய்ஸ் தான். நமக்கு எப்படி பிடிக்குதோ அதை வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு பேக்ரவுண்ட் கலர் அங்கே விழுந்திருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் கலருக்கு அப்புறம் டெக்ஸ்ட் கலரை வந்து அதாவது கலர்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அது வந்து ஒயிட்டாக இருந்தால் தான் எனக்கு நல்லா தெரியும். ஸோ கலர் ஒயிட், டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட் கொடுத்துட்டேன். அண்ட் தென் அதே மாதிரி அதுக்குள்ள பேடிங் கொடுத்துக்கிறேன். பேடிங் வந்து ஒரு 15 பிக்சல் அண்ட் தென் ஒரு 20 பிக்சல் செட் பண்றேன். இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா டாப் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டு, டாப் அண்ட் பாட்டம் அப்படிங்கிற மாதிரி செட் ஆகும். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இதுல கீழே போய் பாருங்க. இந்த இன்ஸ்பெக்ட்ல கொடுத்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு இதோட இதை மாத்திக்கலாம். ஓகே, ஸோ கீழே பாருங்க உங்களுக்கு இந்த பேடிங் தெரியும். எங்க வச்சு பார்க்கணும் அப்படின்னா இப்போ நம்ம அந்த பேடிங் வந்து ஹெட் பார்ட்ல தான் எழுதுறோம். ஸோ அப்போ ஹெட் பார்ட்ல கிளிக் பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ இந்த வந்திருக்கா பாட்டமும் டாப்பும் 15 இருக்கும். சாரி, பாட்டமும் கரெக்ட் தான். டாப் அண்ட் பாட்டம் வந்து 15 இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 20 இருக்கும். ஸோ இங்க இப்படி ரெண்டு சேர்த்து கொடுத்தோம்னா என்ன மீனிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாப் அண்ட் பாட்டம், செகண்ட் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது இருக்கனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதை வச்சுக்குவோம். ஓகே, அதுக்கப்புறம் டிஸ்பிளே வந்து எப்படி இருக்கணும்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஃபிளெக்ஸ் அப்படின்ற கொடுக்குறேன். ஸோ அப்படின்னா தான் எனக்கு அந்த ஒரு இது கண்டென்ட் வரும். எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? ஓகே, ஸோ ஃபிளெக்ஸ் டிஸ்பிளேல கொடுக்குறேன். ஃபிளெக்ஸ் டிஸ்பிளேல கொடுத்துட்டு இதனுடைய ஜஸ்டிஃபை கண்டென்ட், இதோட கண்டென்ட் வந்து எப்படி ஜஸ்டிஃபை பண்றேன் அப்படின்னா ஸ்பேஸ் பிட்வீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்பேஸ் பிட்வீன்ல கொடுக்குறேன். இது ஏன் காமிக்கிறேன் உங்களுக்கு, இப்போ இங்க நல்லா பாருங்க. ஏன் ஸ்பேஸ் பிட்வீன் அப்படிங்கிற கொடுத்துக்கோன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஹெட் பார்ட்டை கிளிக் பண்ணுங்க. இதோட சிஎஸ்எஸ் பார்ட்ல இந்த இடத்துல இங்க வச்சு பாருங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல நம்ம அங்க கொடுத்த சிஎஸ்எஸ் கோட் எல்லாம் இங்க டிஸ்பிளே ஆகும். அதுல வச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு மேல டிஃபரன்ஸ் தெரியுதா? ஸ்பேஸ் பிட்வீன் இந்த அதாவது ஃபிளெக்ஸா பிரிச்சிருக்கும், ரெண்டு பாகமா பிரிச்சிருக்கும். அந்த ரெண்டு பாகத்துக்கு இடையில அதாவது டெக்கி வேர்ல்ட் அப்படிங்கிற லோகோக்கு ஒரு பார்ட்டும் மெனுஸ்க்கு ஒரு பார்ட்டும் அதுக்கு நடுவுல ஸ்பேஸ் விட்டுருக்கும். இதுதான் ஸ்பேஸ் பிட்வீனுக்கான அர்த்தம். ஓகேவா? சரி, ஸோ அதே மாதிரி அதனுடைய ஐட்டம்ஸ் வந்து சென்டர்ல இருக்கணும். அந்த சென்டர்ல இருக்காது, அதை பாருங்க. இப்ப சென்டர்ல வந்திருக்கும். இந்த சென்டர்ல வச்சு பாருங்க. அந்த நடுவில் அது சென்டர்ல லோகோவும் அந்த மெனுவும் ஒரே இதுல தெரியற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்காக தான் அது நம்ம மென்ஷன் பண்றோம். அண்ட் தென் பொசிஷன் வந்து ஸ்டிக்கி. அது என்னன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்டிக்கினா என்னன்னா இந்த ஹெட்டருக்கு அடுத்து வரக்கூடிய பாடி கண்டென்ட் எவ்வளவு வந்தாலும் ஸ்க்ரோல் பண்ணாலும் அந்த ஹெட்டர் அதே பொசிஷன்ல இருந்துக்கிறது. அதுக்காக தான் ஸ்டிக்கின்னு கொடுக்குறோம். ஸோ பொசிஷன் ஸ்டிக்கி கொடுத்துட்டா டாப் பொசிஷன் வந்து 0வா தான் இருக்கும் கண்டிப்பா. ஓகேவா? ஸோ இதை கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா பாக்ஸ் ஷேடோ செட் பண்ணோம்னா செட் பண்ணிக்கலாம். நம்ம பாக்ஸ் ஷேடோ வந்து ஒரு ஷேடோ விழுகிற மாதிரி வைக்கலாம். 4 பிக்சல் அண்ட் 12 பிக்சல். அதுக்கு கலர் வந்து RGBA கலரு 0.0.7 கொடுப்போம். ஸோ கீழே இப்போ உங்களுக்கு ஒரு ஷேடோ விழுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த பாக்ஸ் ஷேடோ கொடுக்குறது. ஓகேவா? ஓகே, வந்து பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ். ஓகே, அது கொடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் ஓகே, ஸோ அப்போ ஹெட்டர் பார்ட்டை டிசைன் பண்ணிட்டோம். ஐ மீன் அந்த ஹெட்டருக்குரிய அந்த பர்டிகுலர் பார்ட்டை டிசைன் பண்ணிட்டோம். இதுல ஃபர்ஸ்ட் டிவை முடிச்சிட்டோம். சாரி, ஃபர்ஸ்ட் அந்த அவுட்டர் பார்ட்டை முடிச்சிட்டோம். இப்போ இன்னருக்குள்ள அந்த டெக்ஸ்ட் லோகோ இப்போ டிசைன் பண்ண போறோம். ஸோ அப்போ டெக்ஸ்ட் லோகோவுக்கு .txt -logo இதுதான் நான் வச்சிருக்க கிளாஸ் நேமு. இதோடைய ஒரு ஃபாண்ட் சைஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் ஒரு 24 பிக்சல் வச்சுக்குவோம். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த டெக்கி வேர்ல்டு டெக்ஸ்ட் நல்லா தெரியும். அதே மாதிரி அதை போல்ட் ஆக்க போறேன். ஸோ அதனால ஃபாண்ட்
வெயிட் வந்து போல்டுன்னு கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ நீட்டாக உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும் அது. ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் இந்த மெனுஸ் எல்லாத்தையும், அதாவது நேவ் பார் மெனுஸ் எல்லாத்தையும் டிசைன் பண்ண போறேன். ஸோ அப்போ அந்த நேவ் பார் நேவ் டேக்ல கிளாஸ் நேம் வந்து நேவ் பார் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா லிஸ்ட் ஸ்டைல் அப்படின்றது தேவையில்லை. லிஸ்ட் ஸ்டைல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த யூஎல் டேக் அந்த டாட்டா வந்து இருக்குல்ல, அது எனக்கு வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அதுக்கு லிஸ்ட் ஸ்டைல் வந்து நான் நன்னு கொடுத்துட்றேன். அஃபெக்ட் ஆகல, வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஏன் இது அஃபெக்ட் ஆகல அப்படின்னா வெறும் நேவ் பார் கொடுத்துருக்கேன். ஸோ ஆக்சுவலா அந்த லிஸ்ட் டேக் எதுல இருக்கும்னா நேவ் டேக்குள்ள யூஎல் டேக்குள்ள இருக்கு. யூஎல் டேக், அப்ப அதை நான் மென்ஷன் பண்ணும், அதை மென்ஷன் பண்ண மாட்டேன். நேவ்ல இருக்க யூஎல். இப்போ பாருங்க அந்த லிஸ்ட் ஸ்டைல் வந்து நன்னு போயிடும். இப்போ அந்த லிஸ்ட்டை வந்து நான் எப்படி டிஸ்பிளே பண்ண போறேன் அப்படின்னா ஃபிளெக்ஸ்ல டிஸ்பிளே பண்ண போறேன். ஸோ ஃபிளெக்ஸ்னா அந்த மாதிரி நேரா வந்துடும். ஸோ புரியுதாப்ப எப்படி இருந்துச்சுன்றது? ஸோ இதுக்கு தான் அந்த டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் கொடுக்குறோம். ஸோ அப்போ ஒவ்வொரு மெனுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கணும். ஸோ அந்த கேப் வந்து ஒரு 20 பிக்சல் செட் பண்ணிக்கேன். இப்போ பாருங்க நீட்டா தெரியும் உங்களுக்கு. மெனுஸ் வந்து ஒரு மாதிரி டீப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு அடுத்து அந்த யூஎல் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இப்போ யூஎல்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஏ டேகை நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்றோம், ஆங்கர் டேக். ஸோ அப்போ டாட் நேவ் பார், அது வந்து இந்த நேவ் பார் கிளாஸ்க்குள்ள தான் இருக்கு. அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆங்கர் டேக். அந்த ஆங்கர் டேக் எல்லாமே கலரை வந்து நான் ஒயிட்னு மாத்திடுறேன். கலரை ஒயிட்னு மாத்திடுறேன். ஸோ மாத்தினா அங்கே நல்லா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி அதோட டெக்ஸ்ட் டெக்கரேஷன், அந்த அண்டர்லைன் எனக்கு வேணாம்னு நினைச்சேன் அப்படின்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ல போய் நன்னு கொடுத்துட்றேன். அப்போ அந்த அண்டர்லைன் எனக்கு அங்கே ரிமூவ் ஆயிரும். ஸோ அந்த அண்டர்லைன் ரிமூவ் ஆனோடனே இன்னும் இதோட ஃபாண்ட் சைஸை கூட்டினாலும் நீங்கள் கூட்டிக்கலாம். மெனுவோட சைஸ், ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றேன். ஒரு 18 இல்லை 19 இல்லை 18 பிக்ஸ் வச்சுக்குவோம். ஸோ அப்போ அதனால தெரியுது. இதுவும் எனக்கு போல்டா தெரியணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டு கொடுத்துட்டீங்கன்னா இதுவும் போல்டா தெரியும். ஸோ அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டான ஒரு டிசைன் வந்திருக்கும். அதுக்கடுத்து இந்த ஆங்கர் டேக் மேல, ஐ மீன் அந்த இந்த மெனுஸ் மேலாம் கொண்டு போய் மவுஸை ஹோவர் பண்ணோம்னா கலர் சேஞ்ச் பண்ற எஃபெக்ட் ஆட் பண்ணுவோம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நேவ் பார்ல இருக்கக்கூடிய ஆங்கர் டேக், அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டினா ஹவர் ப்ராப்பர்ட்டியை ஆட் பண்றோம். இந்த ஹோவர்ல பண்ணும் போது எனக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ அந்த கலர் சேஞ்சுக்கு நான் வேற கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ இப்போ நான் மவுஸை கொண்டு போய் அங்கே வச்சேன் அப்படின்னா எனக்கு கலர் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆக தெரியுதா மெனுஸ்ல? ஆனால் இந்த இதில் தெரியாது, இதில் மட்டும் மெனுஸ்ல மட்டும் மாறும். ஓகேவா? இதுக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிக்கும். ஸோ அப்போ இங்கே மாறும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத் டிரான்சிஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த நேவ் பார் ஏ ஆங்கர் டேக் எழுதணும்ல, அதுல டிரான்சிஷன்ல போய் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு 0.3 செகண்ட்ஸ். இது ஸ்மூத் சேஞ்சஸ் நடக்கிறதா, சாரி 35 கொடுத்துட்டேன், 0.3 செகண்ட்ஸ். இது வந்து இந்த அந்த ஸ்லோனஸ் மாறுறது, ஸ்லோவா தெரியுதா, அது ஸ்மூத்னஸ்க்காக அது கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ அப்போ இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஹெட்டரை நம்ம டிசைன் பண்ணிட்டோம். நல்லா பாருங்க, அதுல ஒரு லோகோ வச்சிருக்கோம், டெக்ஸ்ட் லோகோ வச்சிருக்கோம். இந்த பக்கம் மெனுஸை டிசைன் பண்ணிட்டோம். ஓகேவா? அப்ப இந்த பார்ட்ல நமக்கு இந்த விஷயங்கள் முடிஞ்சது. ஸோ இதுக்கு அடுத்துதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஓகே. ஸோ அப்ப இப்ப இந்த மெனுஸ்லயே பாருங்க, இங்க ஒரு ஐகான்ஸ் எல்லாம் தெரியுதா? இந்த மாதிரி ஐகான்ஸ் எல்லாம் இங்க நம்ம வைக்கல. ஸோ அப்ப அந்த ஐகான்ஸை எப்படி இங்க வைக்கிறது அப்படிங்கறத தான் இப்ப அடுத்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஓகே, அதுக்கு நீங்க கூகுள்ல போய் ஃபாண்டாசம் 6.50 CDN அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இதுல அந்த CDN லிங்க் வரும். இதுல வெர்ஷன்ஸ் நிறைய, நீங்க என்ன வெர்ஷனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுல 6.50 வெர்ஷன் யூஸ் பண்றேன், நீங்க எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். இந்த லிங்கை அப்படியே காப்பி லிங்க் டேக்னு கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா கோடுக்கு வாங்க. கோட்ல HTML கோட்ல ஆல்ரெடி ஒரு CSS ஃபைல் லிங்க் பண்ணிருக்கோம். அதுல இந்த CSS ஃபைலை பேஸ்ட் பண்ணிடுங்க. இதுல இந்த இன்டெகிரிட்டியில இருந்து இந்த பார்ட் தேவையில்லை, நம்ம தூக்கிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். சரியா? இப்ப இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ அப்போ இப்படி போய் நீங்க எடுத்துட்டு இது இப்போ நமக்கு தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிடுறேன். இதோட லிங்கையுமே நான் கீழே கொடுக்குறேன், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இப்படி போய் எடுக்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஆங்கர் டேக் ஆக்சுவலா இந்த இடத்துல தான் மெனு இருக்கு. அப்போ நான் அந்த மெனுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு லைன் ஆஃப் கோட் சேர்க்கிறேன்.
ஐ அப்படிங்கிற ஒரு டேக் இருக்கு. அதுல கிளாஸ் எழுதுறேன். இது கிளாஸ் வந்து டிஃபால்ட் கிளாஸ், இது நம்மளால எழுத முடியாது. இந்த கிளாஸ் எங்க இருக்குங்கிறதையும் காமிக்கிறேன் நான். சாலிட் அண்ட் தென் ஸ்பேஸ் விட்டு FA ஹைபன் ஹவுஸ். ஓகேவா, ஹவுஸும் கொடுத்துட்டு இப்போ கொடுங்க. இந்த பாத்தீங்களா, இப்போ உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஹவுஸ் ஐக்கான் தெரியுதா? சரி சார், இது எப்படி நீங்க இந்த கிளாஸை மென்ஷன் பண்றது, நான் மனப்பாடம் வச்சுக்கணுமா கேட்டா தேவையே இல்லை. இதுவே நான் இப்போ டைப் பண்ணேன். என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரௌசர் போயிட்டு ஃபாண்ட் ஆசம் அப்படின்னு அடிங்க. ஃபாண்ட் ஆசம் அப்படின்னு சொல்லி அடிச்சிங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல நிறைய ஐகான்ஸ் அவைலபிளா இருக்கும். ஃப்ரீ வெர்ஷனாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரோ வெர்ஷனும் இருக்கு. ஸோ அப்போ இதுல இந்த இடத்துல இதுல இருக்கக்கூடிய லிங்க் தான் நான் தூக்கி அதில் போட்டிருக்கேன். ஸோ அப்போ இந்த ஐகான்ஸ் அப்படின்னு இருக்கும், அந்த ஐகான்ஸை கிளிக் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு என்ன ஐகான் வேணுமோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஹவுஸுங்கள நான் ஹோமுன்னு கூட சர்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்க. சர்ச் பண்ணிட்டு என்டர் அடிங்க. இங்க கீழே லிஸ்ட் ஆஃப் ஐகான்ஸஸ் வரும் நிறைய. அதாவது பார்த்தீங்க அதுலேயே ப்ரோ வெர்ஷனா ஒரு ஃப்ரீ வெர்ஷன், இந்த ப்ரோ இல்லாமல் இருக்கிறதெல்லாம் ஃப்ரீ வெர்ஷன்ஸ். அப்போ இது எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். அதுலேயே அவங்க HTML கோடு கொடுத்துருப்பாங்க. இந்த HTML கோடை நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணி இந்த இடத்துல கோட்ல நீங்க இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். எங்க வேணுமோ அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். சரியா, அவ்வளவுதான். இதுதான் வந்து ஐகான்ஸ் இந்த மாதிரி நம்ம எப்படி உள்ள கொண்டு வரதுங்கிறத சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நான் அடுத்ததுக்கும் ஐகான்ஸ் கொடுத்துக்கிறேன். இதுவே நான் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். அபவுட்டுக்கு கேலரிக்கு எல்லாம் போடணும். இப்போ கேலரிக்கு என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா, கேலரிக்கு வந்து இமேஜ்னு கொடுத்துக்கிறேன். அபவுட்டர்ஸுக்கு அட்ரஸ் ஹைஃபன் கார்டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நான் கொடுக்க அங்கே மாறுறது தெரியும் உங்களுக்கு. சரியா, அடுத்து கான்டாக்டர்ஸ் இருக்கு. ஸோ கான்டாக்டர்ஸுக்கு ஃபோன் கூட கொடுத்துக்கலாம், ஒரு ஃபோன் ஐக்கான் வர மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஃபோன் இருக்கு, FA ஃபோன் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இட்ஸ் டேக்ஸ் டைமிங் பிகாஸ் நான் இங்கே போட்டிருக்கிறது எல்லாமே அங்கே மேலே இப்போ உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு லைவ் URL. ஐ மீன் இது நெட் இருந்தால் மட்டும்தான் அக்சஸ் ஆகும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்னோட நெட் கனெக்ஷன் இருக்கனால லைவ் URL போட்டிருக்கேன், லைவ் URL சப்போர்ட் ஆகுது. சரியா, ஸோ இங்கே பாருங்க, இப்போ எல்லாமே ஐகான்ஸ் எல்லாமே செட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஐகான்ஸை செட் பண்ணுற நெக்ஸ்ட் டார்கெட். ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட் டார்கெட் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மெயின் கண்டென்ட், ஒரு வெப்சைட்டோடைய மெயின் கண்டென்ட். அப்போ மெயின் கண்டென்ட்டுக்கு என்ன டேக்னா, மெயின் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. ஓகே, அந்த மெயின் டேக்குக்குள்ள நான் என்ன எழுதிக்கிறேன் அப்படின்னா, ஒரு கிளாஸ் ரெஸ்ப் ஹைஃபன் கண்டென்ட்னு எழுதிக்கிறேன். ஓகேவா, அண்ட் தென் உள்ள ஒரு H1 டேகை யூஸ் பண்ணிக்கிறேன். அதுல வெல்கம் டு டெக்கி வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அடுத்து ஒரு பேராகிராஃப் டேக் டம்மி கண்டென்ட் கொடுத்துக்குவோம். ஸோ இப்போ இப்படி இருக்கு. ஸோ இப்போ இதை என்ன பண்றேன் அப்படிங்கிறத பாருங்க. நான் இப்போ இதுல இன்லைன் CSS எழுதிக்கிறேன். ஸ்டைல்ல வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, பேடிங் வந்து ஒரு 100 பிக்சல் அண்ட் தென் 20 பிக்சல். பேடிங் 100 பிக்சல் 20 பிக்சல் கொடுக்குறேன். அங்கே கண்டென்ட் மாறி இருக்கும். அதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட் லைன் வந்து சென்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இப்போ நீட்டாக ஒரு கண்டென்ட் வந்து இங்கே இதை கூட க்ளோஸ் பண்ணி வேணாம் ஓப்பன் பண்ணிக்கும். ஓகேவா, ஸோ அப்போ நீட்டாக ஒரு கண்டென்ட்டும் உங்களுக்கு உள்ள டிசைன் ஆயிருக்கும். சரியா, இந்த இதில் பாருங்க, இந்த கண்டென்ட் கீழே ஒரு யூடியூப் வீடியோ இருக்கிற மாதிரி இருக்கும். இதை எப்படி கொண்டு வரது, இது ஆல்ரெடி நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஹை ஃப்ரேம் டேக் யூஸ் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை இப்போ இதில் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துருவோம். நீங்கள் ஒரு கூகுளில் போயிட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணுங்க. அந்த யூடியூப்ல இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் நம்மளோட சேனலோட வீடியோவே நான் உள்ள போடுறேன். ஓகே இட்ஸ் டேக்ஸ் டைம் சம் டைம். நான் நம்ம சேனலோட வீடியோ ஸோ இப்போ இந்த வீடியோவை நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன்னா இந்த வீடியோ ப்ளே பண்ணுங்க. எந்த யூடியூப் வீடியோ கொண்டு வருமோ அது கிளாஸ் நேம் வந்து அந்த யூடியூப் வீடியோவில் ரைட் கிளிக் பண்ணி லூப்
சாரி காப்பி எம்பெட் கோடுன்னு இருக்கும். காப்பி எம்பெட் கோடுன்னு இருக்கும். இந்த காப்பி எம்பெட் கோடை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த எம்பெட் கோடு காப்பி ஆயிடும். இப்போ நம்ம கோடுக்கு வாங்க. இந்த கோடுல நீங்க அது எங்க வேணும்னு நினைக்கிறீங்களோ, எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல ஒரு டேட்டா போட்டு இங்க பேஸ்ட் பண்ணிடுவோம். பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு இது இப்போ நமக்கு இங்க க்ளோஸ் பண்ணி இதை பாருங்க, லோட் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ இந்த இது அப்படியே நம்ம யூடியூப் எப்படி ப்ளே ஆகுமோ அதே மாதிரி அங்கே வந்துடும். ஸோ இது நீங்கள் கோடெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. உங்களுக்கு எந்த யூடியூப் வீடியோ வேணுமோ அந்த யூடியூப் வீடியோவில் போய் ரைட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இங்கே லோட் ஆகி வந்துருச்சு. வச்சா பார்த்தீங்களா? ஸோ அப்போ கண்டென்ட்டுக்காக இதை சொல்லியிருக்கேன். இப்போ நல்லா பாருங்க, நான் ஒரு ஸ்டார்டிங்ல பொசிஷன் வந்து ஸ்டிக்கி அப்படின்னு கொடுக்கணும்னு சொல்லி சிஎஸ்எஸ்ல சொன்னேன். எதோட பொசிஷன், ஹெட்ரோட பொசிஷன் வந்து ஸ்டிக்கின்னு கொடுக்கணும்னு இந்த இடத்துல ஸ்டிக்கி சொன்னேன். ஸ்டிக்கி கொடுக்காம நான் இப்போ வேற கொடுக்குறேன் பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாட்டிக்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை கொடுத்துட்டு இந்த பக்கம் பாருங்க. இப்போ பாருங்க, நான் வெப்சைட்டை ஸ்க்ரோல் பண்றேன், மேலே ஹெட்டர் ஹைட் ஆயிடும், ஹெட்டரும் சேர்ந்து ஸ்க்ரோல் ஆகும். ஸோ இது மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கேன்னா ஸ்டிக்கி அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஸ்டிக்கின்னு கொடுத்துட்டேன்னா நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது கண்டென்ட் எவ்வளோ இருந்தாலும் ஸ்க்ரோல் ஆகும், ஹெட்டர் அப்படியே ஸ்டிக் ஆகின்னு இருக்கும். இதுக்கு தான் அந்த ஸ்டிக்கிங்கிற பொசிஷன் கொடுக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இப்போ கண்டென்ட் பார்ட்டு ஓவர், இவ்வளோதான் போதும். ரெஸ்பான்சிவ்ல வரும்போது இந்த அடுத்து என்ன கோடு கொடுக்கணும்னு நான் சொல்றேன். இப்போ அடுத்து ஃபுட்டர் பார்ட், கடைசியா இப்போ நம்ம ஃபுட்டர் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஃபுட்டர்னு ஒரு டேக் இருக்கு. அந்த ஃபுட்டர் டேக்ல நான் கிளாஸ் நேம் என்ன வச்சுக்கிறேன்னா ஃபுட் ஹைஃபன் பார்ட், இது ஹெட் பார்ட் வச்சுட்டோம். இது ஃபர்ஸ்ட் பார்ட். அதுக்குள்ள நான் ஃபுட்டரோட கண்டென்ட்டுக்கு ஒரு டிவ் யூஸ் பண்றேன். ஸோ அப்போ அதுக்கு கிளாஸ் வந்து ஃபுட் ஹைஃபன் கண்டென்ட் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த கண்டென்ட்டுக்குள்ள செக்ஷன்ஸ் வரும். ஃபுட்டர்ல வந்து நான் இப்போ என்ன வைக்க போறேன் அப்படின்னா என்னோட அபவுட் செக்ஷன் இருக்கும், லிங்க் இருக்கும், அண்ட் தென் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 செக்ஷன் வைக்க போறேன். ஸோ அப்போ எனக்கு அந்த செக்ஷனுக்கு ஒரு டிவ், அதுக்கு கிளாஸ் நேம் வந்து ஃபுட் ஹைஃபன் செக்ஷன் வச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து அபவுட்ங்கனால அபவுட் வச்சுக்குவோம். ஓகேவா? சாரி, இது வந்து கிளாஸ் நேமா. ஸோ அப்போ அபவுட் நம்ம கொடுத்துட்டு ஓகே. ஸோ இப்போ பாருங்க, அடுத்து வந்து இந்த அபவுட் செக்ஷனுக்குள்ள ஒரு ஹெட்டிங் டேக், அதுல டெக்கி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி என்னோட டைட்டில், அதுக்கப்புறமா ஒரு பேராகிராஃப் டேக், அதுல டம்மி கண்டென்ட். ஓகே, ஸோ அப்போ கீழே இப்படி வந்திருக்கும். இப்போ இது வரைக்கும் இருக்கட்டும், இல்லை நம்ம எல்லா செக்ஷனுமே நம்ம கொடுத்துருவோம். ஆமாம், ஒரு இதாக கொடுத்துட்டு அடுத்து 2வது செக்ஷன் எனக்கு தேவைப்படுது. ஸோ 2வது செக்ஷனுக்கு டிவ் டாட் அதே கிளாஸ் ஃபுட் ஹைஃபன் செக்ஷன். 2வது செக்ஷனுக்கு கிளாஸ் நேம் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா லிங்க்ஸ். 2வது செக்ஷன் வந்து எனக்கு லிங்க்ஸ், ஸோ லிங்க்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ அப்போ அந்த லிங்க்ஸுக்கு ஒரு ஹெட்டர் டேக் H4ன்னு கொடுத்துக்கிறேன். இதுல குயிக் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு டைட்டில் கொடுத்துக்கிறேன். டைட்டில் கொடுத்துட்டு இப்போ லிங்க்குக்கு நான் திரும்ப டைப் பண்ணல, இங்க மேல நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன் பாத்தீங்களா, UL டேக்ல இருந்து இதை பூரா அப்படியே எடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ அப்போ எடுத்துட்டு கீழே அப்படியே என்ன பண்றேன் அப்படின்னா பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அப்போ இங்கே ஃபுட்டர்ல பாருங்க என்னோட அபவுட் கண்டென்ட் வந்துருச்சு, குயிக் லிங்க்ஸுக்கான டேக் வந்துருச்சு. அடுத்த செக்ஷன் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சோஷியல் மீடியா டேக். ஸோ அப்போ அதுக்கு ஒரு டிவ் கிளாஸ் வந்து ஃபுட் ஹைஃபன் செக்ஷன், என்னதுன்னா சோஷியல் அப்படின்னு சொல்லி சோஷியல் லிங்க்குங்கனால சோஷியல் கொடுக்குறேன். ஸோ அப்போ இதுக்குள்ள ஒரு ஹெட்டிங் டேக், அதுல ஃபாலோ மீ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஆங்கர் டேக் ஹேஷ் கொடுத்துருவோம். இதுல அதே மாதிரி ட்விட்டர் ஐகான் இதெல்லாம் வைக்கிறதுக்குன்னா நீங்க அதுக்குமே இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஃபாண்டாசம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அதுக்குமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்க போட்டுட்டு நீங்க எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் இந்த இடத்துல FA சாலிட் இல்லாட்டினா இதுக்கு வந்து வேற இது கூட இருக்கு. ஓகே, FAB FA ஹைஃபன் ட்விட்டர் இது உள்ள இருக்கும். நான் இப்போ டைப் பண்றேன், அங்கிருந்து எடுத்துக்கலாம். இங்கே ட்விட்டர் ஐக்கான் வந்துருக்கும். இதே மாதிரி காப்பி பண்ணி ட்விட்டரு வேற என்ன வைக்கலாம், ஃபேஸ்புக் வைக்கலாம், வேற இன்ஸ்டாகிராம் வைக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல ஃபேஸ்புக் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இங்கே உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி இன்னொன்று இன்ஸ்டாகிராம் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இன்ஸ்டாகிராம் ஐக்கான் வந்துடும். தெரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ் என்ன நடக்குதுன்னு? ஸோ அப்போ எனக்கு ட்விட்டர்ல தேவையான கண்டென்ட்டுக்குலாம் HTML கோட் எழுதிட்டேன். இப்போ CSS வாங்க. இப்போ நம்ம CSS எழுத போறோம். ட்விட்டருக்கு வந்து என்ன பண்ண போறோம்,
CSS எழுத போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாட் ஃபுட் ஹைஃபன் பார்ட். இந்த ஃபுட் பார்ட்ல பேக்ரவுண்ட் கலர் செட் பண்றேன். ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் வந்து அதே ஹெட்டர் பேக்ரவுண்டே கீழே யூஸ் பண்ணா நல்லாவே இருக்காது. இந்த சைடு பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதோட கான்ட்ராஸ்ட்ல யூஸ் பண்ணீங்கன்னா பாக்குறதுக்கு அட்ராக்டிவா இருக்கும். ஸோ அப்ப அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா வேற கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா அதோட கான்ட்ராஸ்ட்ல இருக்கும்போது அது பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும். ஓகே, அதே மாதிரி டெக்ஸ்ட் கலர் எல்லாமே எனக்கு ஒயிட்டா வரணும். அதனால நான் ஒயிட்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் இங்கேயும் பேடிங் யூஸ் பண்றேன். ஸோ பேடிங் வந்து ஒரு 40 பிக்சல் 20 பிக்சல் 20 பிக்சல். ஓகேவா, செட் ஆயிருக்கா கரெக்டா? ஸோ உங்களுக்கு டிஃபரன்ஸ் நடக்கிற தெரியும். அதே மாதிரி டெக்ஸ்ட் எல்லா அலைன்மெண்ட் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் வந்து சென்டர்ல கொடுத்துருவோம், பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும். ஓகேவா, இப்போ சென்டர்ல வந்துருச்சு. ஸோ இது ஃபுட்டர் பார்ட், அதாவது அவுட் சைடு ஹெட்டர் ஃபுட்டர். இதை தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம், இப்போ டிசைன் பண்ணியிருக்கோம். அடுத்து உள்ள ஃபுட் கண்டென்ட்டை பார்க்கணும். ஃபுட் கண்டென்ட்டை டிசைன் பண்ணுவோமா? டாட் ஃபுட் ஹைஃபன் கண்டென்ட். இப்போ கண்டென்ட்டுக்கு டிசைன் பண்றோம். கண்டென்ட் வந்து எனக்கு டிஸ்பிளே எப்படி இருக்கும்னா ஃபிளெக்ஸ் டிஸ்பிளேயா இருக்கும். கண்டென்ட் வந்து ஃபிளெக்ஸ் டிஸ்பிளே, பார்த்தீங்களா நீட்டா மாறிட்டு வருதா? அந்த ஃபிளெக்ஸுமே எப்படி இருக்கும்னா ஃபிளெக்ஸ் ரேப். கண்டென்ட் கூட கூட ஃபிளெக்ஸ், ஒரு ஃபிளெக்ஸுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோமோ அந்த ஸ்பேஸுக்கு அது ஃபிட் ஆயிக்கணுங்கிறதுக்காக அந்த ஃபிளெக்ஸ் ரேப் அப்படிங்கிறது கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அதோட கண்டென்ட் ஜஸ்டிஃபை பண்றது வந்து ஸ்பேஸ் பிட்வீன் நல்லா இருக்காது இதுல. ஸோ ஸ்பேஸ் அரௌண்ட் கொடுக்குறோம். ஸோ ஸ்பேஸ் அரௌண்ட் கொடுத்துட்டோமா? அதே மாதிரி மார்ஜின் பாட்டம், ஒரு மார்ஜின் பாட்டம் கூட செட் பண்ணிக்குவோம். இது வந்து கண்டிப்பா கிடையாது, அதான் உங்களுக்கு எப்படி தேவையோ. எனக்கு இது தேவை, இது வச்சா நல்லா இருக்கும்னு தோணுது, அதனால நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அப்போ கண்டென்ட் டிசைன் பண்ணிட்டோம். இப்போ இந்த கண்டென்ட்டுக்குள்ள ஃபுட் செக்ஷனை முதல் பார்க்கணும். ஃபுட் செக்ஷன், அப்போ டாட் ஃபுட் ஹைஃபன் செக்ஷன். ஸோ அப்போ இந்த ஃபுட் செக்ஷனை பார்க்குறோம். ஃபுட் செக்ஷன்ல ஃபிளெக்ஸ் கொடுக்குறேன். ஃபிளெக்ஸ் 1 அண்ட் தென் 200 பிக்சல். ஓகேவா, பார்த்தீங்களா மாறிட்டா நீட்டா? ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த 3 இது கொடுத்துருக்கேன்ல, இதுக்கு என்ன அர்த்தம்னா டிஃபால்ட்டா ஃபிளெக்ஸ் வந்து 200 பிக்சல்ல இருக்க போகுது. இந்த ரெண்டு எதனா ஸ்ரிங்க் அண்ட் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லுவாங்க. சுருங்குறது விரியிறது. விண்டோஸ் வந்து ஸ்ரிங்க் ஆகும் போதும் அந்த சைஸ் ஷ்ரிங்க் ஆகும் போதும் சைஸ் எலாபரேட் ஆகும் போதும் என்னவாகணுங்கிறத மென்ஷன் பண்றது இந்த 1 இந்த 200 பிக்சல் வந்து டிஃபால்ட்டா என்ன இருக்கணும் ஃபிளெக்ஸோட சைஸ் அப்படிங்கறத கொடுக்குறது. சரியா, அடுத்து வந்து பேடிங். இந்த பேடிங் வந்து ஒரு 10 பிக்சல். ஓகே ஓகே, சரி, இந்த பேடிங் எல்லாமே கொடுத்துட்டோமா? இப்ப அடுத்து எதை டீல் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஃபுட் செக்ஷன்ல இருக்கக்கூடிய ஹெட்டிங்ஸ். அப்ப டாட் ஃபுட் செக்ஷன்ல இருக்கக்கூடிய H3 டேக். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்து H3. அதுக்கு கலர் வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டா ஒயிட் தான் சொல்லியிருக்கோம். ஸோ போட்டாலும் போடலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் தென் ஓகே, கலர் ஒயிட் கொடுத்துட்டோம். இப்போ இதுல வந்து சாரி கலர் ஒயிட் மேன், ஹெட்டிங்க்கு மட்டும் வேற கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இப்போ ஹெட்டிங் கலர்ஸ் மட்டும் மாறி இருக்கும். இப்போ இதே மாதிரி எனக்கு 1 மினிட் எனக்கு மாறுது. வெயிட் a minute. Take something. ஓகேவா, ஸோ அப்போ இதில் H3 மட்டும் மாறி இருக்கு பாருங்க. ஸோ அப்போ எனக்கு H4ம் அப்படி மாறணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதுலயே நம்ம அதை எழுதிக்கலாம். இதுல எழுதிக்கலாம். அது போக ஹெட்டிங்ஸுக்கு எல்லாத்துக்கும் மார்ஜின் ஹைஃபன் பாட்டம், மார்ஜின் பாட்டம் ஒரு 10 பிக்சல் தேவைப்படுது அப்படின்னா. ஓகே, so take some time. Okay,
ஸோ அப்போ இப்போ H3 H4 எல்லாத்துக்குமே இந்த மார்ஜின் அந்த ஹெட்டிங்க்கு கீழே மார்ஜின் வந்து ஒரு 10 பிக்சல் விட்டுருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் லிங்கோட டீல் பண்ணுவோம். ஹெட்டிங் ஸ்டாக் போட்டோம். இந்த ஃபுட் செக்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க்னா ஏ டேக், ஆங்கர் டேக், சாரி ஆங்கர் டேக். இந்த ஆங்கர் டேக்ல அது எல்லாமே கலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர்ல இருக்கணும். கலர் எல்லாமே ஒயிட் கலர். அண்ட் தென் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஒரு அண்டர்லைன்ல எனக்கு வேண்டாம். ஸோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு கொடுத்துருங்க. டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் கொடுத்துட்டீங்கன்னா அங்கே நன் மாறி இருக்கும். மேலே இருக்க மாதிரியே அதே மாதிரி ஐகான்ஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு இதுல. அதுக்கப்புறம் லிங்க்ஸ் வந்துருவோம். லிங்க்ஸுங்கிற சிஎஸ்எஸ்ல கிளாஸ்ல யூஎல் டேக்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த டாட்லாம் எனக்கு வேணாம். ஸோ அதனால லிங்க் ஸ்டைல் வந்து லிங்க் ஸ்டைல் சாரி லிஸ்ட் ஸ்டைல் வந்து நன். ஸோ அப்போ அந்த டாட்ஸ் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் நான் லிங்க்ஸ்ல வந்து ஹோவர் பண்றது, அதனால டாட் ஃபுட் ஹைஃபன் செக்ஷன்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆங்கர் டேக் ஹோவர் ப்ராப்பர்ட்டி எழுதுறேன். இந்த ஹோவர் பண்ணும்போது டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வரும். இப்போ அண்டர்லைன் இல்லை, எனக்கு ஹோவர் பண்ணும்போது அண்டர்லைன் வரணும்னு நினைக்கிறேன். அதனால நீங்க பாருங்க மவுஸ் இப்போ ஹோவர் பண்ணும்போது அண்டர்லைன் வரும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த பாட்டு முடிஞ்சிச்சு. அடுத்து அந்த ஐகான்ஸ், சோஷியல் ஐகான்ஸ் பார்த்துருவோம். ஸோ அப்போ டாட் சோஷியல் ஐகான்ஸ் அதில் இருக்கக்கூடிய ஏ. ஸோ அப்போ அந்த ஆங்கர் டேக் அதோட ஃபாண்ட் சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஃபாண்ட் சைஸ் ஒரு 20 பிக்சல் வச்சுக்குவோம். ஸோ இன்க்ரீஸ் ஆகுது மீன்ஸ் சாரி போட்டுருவாங்க. கிளாஸ் நேம் எதுவும் மிஸ் மேட்ச் ஆகுதா? எஸ், கிளாஸ் நேம் மிஸ் மேட்ச் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன். இல்லை சோஷியல் தான், கரெக்ட் தான். இங்கே ஒரு டிவ் யூஸ் பண்ணணும். சாரி, டிவ் டாட் சோஷியல் ஹைஃபன் ஐகான்ஸ். ஓகே, இந்த டிவுக்குள்ள இந்த லிங்க் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். சேஞ்ச். ஓகே ஓகே, ஸோ இப்போ சிஎஸ்எஸ் வாங்க. ஓகே, சரியா? ஸோ அதே மாதிரி மார்ஜின் செட் பண்ணிக்குவோம். பார்த்தீங்கன்னா இங்கே ஐகான் பெருசாக இருக்கும். ஸோ மார்ஜின் வந்து 0, அதுக்கப்புறம் 10 பிக்சல். ஸோ அப்போ கேப் விழுந்துருக்கும். சரியா? சரி, இது ஓகே. அண்ட் தென் ஓகே, இப்போ இங்கே வாங்க. ஸோ இங்கே இன்னொரு பார்ட் நம்ம வேலை பார்க்கணும். எல்லா வெப்சைட்லையுமே நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா கீழே காப்பி ரைட் அப்படின்னு சொல்லி ஒரு காப்பி ரைட் எடுக்க இது வரும். ஸோ அதை இங்கே நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். அது இந்த இதுக்கு எடுத்து ஒரு டிவ், அந்த டிவுக்கு வந்து ஃபுட் ஹைஃபன் பாட்டம் அப்படின்னு ஒரு கிளாஸ். அந்த கிளாஸுக்குள்ள இந்த காப்பி ரைட் சிம்பிள் வர்றதுக்கு ஆம்பர்சண்ட் காப்பி போட்டு செமிகோலன் வச்சிங்கன்னா அது வந்துடும். இங்கே நான் இந்த இயர் போடுறேன் 2025 டெக்கி வேர்ல்டு அப்படின்னு போட்டுட்டு ஆல் ரைட்ஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு பாருங்க. கீழே எனக்குள்ள உங்களுக்கு ஒரு நீட்டா ஒரு இது வந்துருக்குமா? ஸோ இப்போ இதை டிசைன் பண்ணுவோம். ஐ மீன் இதை டிசைன் பண்றதுல என்னது அப்படின்னா கிளாஸ் நேம் வந்து டாட் ஃபுட் ஹைஃபன் பாட்டம். ஓகே, இந்த ஃபுட் ஹைஃபன் பாட்டம்ல ஒரு பார்டர் போடுறேன். பார்டர் வெறும் பார்டர்ல பார்டர் டாப் பார்டர் ஒன்று கொடுக்குறேன். டாப் பார்டர் வந்து ஒரு 1 பிக்சல் கொடுக்குறேன். சாலிட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அப்போ மேலே ஒரு பார்டர் உங்களுக்கு வந்துருக்கும். பார்க்குறது நீட்டாக இருக்கும். இந்த செக்ஷனையும் இந்த காப்பிரைட்டட் குறியதையும் தனியாக டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறதுக்காக இதுக்கு ஒரு பேடிங் கொடுத்துக்கலாம். பேடிங் வந்து இதெல்லாம் நம்மளோட அலைன்மெண்ட் தான், நமக்கு எப்படி வேணுமோ அப்படி கொடுத்துக்கலாம்.
ஸோ பேடிங் 10 பிக்சல் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஃபாண்ட் சைஸுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் நல்லா ஒரு 13 பிக்சல் கொடுத்துக்கலாம் போதும். அதே மாதிரி போல்டாக தெரியணும்னா ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டு. இப்போ பாருங்க நீட்டாக தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் இதை மேக்ஸிமைஸ் பண்ணி காமிக்கிறேன் விண்டோவை. ஸோ அப்போ நீட்டாக இப்போ உங்களுக்கு டிசைன் ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் ஒரு சிஎஸ்எஸ்ஐ யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ இதவே ரெஸ்பான்சிவ்க்கு மாற்றோம். எக்ஸாம்பிளுக்கு ரெஸ்பான்சிவ்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ இதில் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்னு கொடுங்க. ரெஸ்பான்சிவ்மே அந்த ரெஸ்பான்சிவ் விண்டோல வச்சு நம்ம ஒர்க் பண்ணணும். அப்பனா தான் வந்து நமக்கு என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். Just a minute, it's taking some time to load. Okay, so அப்ப இந்த விண்டோல எனக்கு ரைட் சைடுல தெரியணுங்கிறதுக்காக டாப் விண்டோ ரைட் சைடு மாத்திக்கிறேன். இதுல இந்த இடத்துல ஒரு ஐகான் இருக்கு பாருங்களேன். ஸோ இந்த ஐகான்னா டிவைஸோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறது. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கட்டும், வியூ கரெக்ட் ஆக மாட்டேங்குது. ஓகே, ஸோ அப்போ இப்போ இங்கே உங்களுக்கு காமிக்கும் ஒவ்வொரு மொபைலோட சைஸ் காமிக்கும். நான் இங்கே என்ன பண்ண போறேன் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 768 பிக்சலுக்கு வச்சு நம்ம எழுத போறோம். 768 பிக்சலுக்கு வச்சு எழுத போறோம். இதை வந்து நம்ம லார்ஜ் சைஸ்லேயே வச்சுக்குவோம். ஓகேவா? ஸோ அப்போ இப்போ இங்கே பாருங்க ஒரு ரெஸ்பான்சிவ் டிசைனே இல்லாமல் உங்களுக்கு இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி தான் நம்ம விண்டோ இருக்கு. இப்போ இதை இங்க பாருங்க, இது ஒரு ரெஸ்பான்சிவா ஸ்கிரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இது ஃபிட் ஆகல பாருங்க. இதெல்லாம் இப்போ நம்ம மாத்துறது தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா மீடியா கொரி மூலியமா அதை எழுத போறோம். அட் மீடியா ஸ்கிரீன் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்கிரீன்ல வந்து மேக்ஸ் வித் வந்து நான் என்ன கொடுத்துக்கிறேன், மேக்ஸ் வித் வந்து 768 பிக்சல். 768 பிக்சல் அச்சீவ் வரும்போது இந்த ஸ்கிரீனுக்கு ஏற்ற மாதிரி பிக்ஸ் ஆகிக்கணும். மேக்ஸ் வித் 768 பிக்சல் வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்றோம். ஸோ அதுல நான் நேவ் பாருக்கு ஃபர்ஸ்ட் எழுதுறேன். இந்த நேவ் பாருக்கு வந்து பொசிஷன் வந்து என்னவாயிரணும் அப்படின்னா அப்சல்யூட் ஆயிரணும். ஓகே, ஸோ அப்போ பொசிஷன் வந்து அப்சல்யூட் ஆயிரணும். அண்ட் தென் டாப் வந்து அதோட டாப் பொசிஷன் வந்து ஒரு 60 பிக்சல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே, டாப் 60 பிக்சல்னா லெஃப்ட் வந்து ஒரு 0ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலர் செட் ஆகும். ஓகே, இங்கே சேவ் ஆகிக்கிட்டு இருக்கு. சேவ் ஆனாதான் நம்ம லைவ் ஸ்ட்ரீம்ல நமக்கு அப்லோட் ஆகி காமிக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டாப் இப்போ எடுத்துக்கிட்ட காமிக்கிறேன் உங்களுக்கு திரும்ப. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்தோன்னே அந்த மெனூஸ் எல்லாம் மூவ் ஆயிருச்சு. ஏன்னா மெனூஸ் வந்து ஸ்க்ரீன் இதாகும் போது நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிட் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கடுத்து இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட், அந்த சப் மெனுவா வர்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பேக்ரவுண்ட் கலர் இதோட ரிலவெண்ட்லேயே கொடுங்க. அப்படின்னா தான் பார்க்க நல்லா இருக்கும். E9. ஸோ அப்போ அங்கே மாறி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் வித் வந்து ஃபுல் வித் எடுத்துக்கிறது. ஸோ அதனால 100% கொடுத்துட்றேன். வித் ஃபுல் வித் கொடுத்துச்சா? ஓகே, ஸோ அப்போ 768 பிக்சல் அச்சீவ் பண்ணுறது வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ளதுக்கு இந்த மெனு வந்து டிஸ்பிளே ஆகக்கூடாது. டிஸ்பிளே நன். அதுக்கு மேலே என்னன்னா ஒரு ஐகான் டிஸ்பிளே ஆகும். இப்போ மெனு டிஸ்பிளே ஆகும். அந்த ஐகான் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹெட்டரில் போயிட்டு டாப் வந்துருங்க. இதில் இந்த நேவ் பார் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு இன்புட் செக் பாக்ஸ் ஒன்று அடிக்கிறோம். இந்த செக் பாக்ஸில் ஐடியில் வந்து மெனு ஹைஃபன் டோபிள்னு வச்சுக்கிறேன் ஐடி நேமு. ஓகேவா? அதே மாதிரி ஒரு லேபிள் வந்து மெனு ஹைஃபன் டோபிள். அந்த மேலே இருக்க செக் பாக்ஸும் இதுவும் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு கிளாஸ் வச்சுக்கிறதுக்கு அதுக்கு வந்து மெனு ஹைஃபன்
ஐகான் வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு HTML கோடு கொடுக்குறேன். ampersand ஓகேவா? ஸோ இப்போ மெனுவுக்கு இங்கே ஒரு HTML கோடு கொடுக்குறேன். 97766 சார் 66 இல்லை 9776 கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்க. சேவ் ஆகுது. சேவ் ஆச்சுன்னா அந்த ஒரு 3 லைன்ஸ் வச்சு ஒரு சின்ன ஐக்கான் இருக்கும் பார்த்தீங்களா, மொபைல்ல எல்லாம் நமக்கு இருக்கும்ல. ஸோ அந்த ஐக்கானை கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இதை நீங்கள் மென்ஷன் பண்ணீங்கனாலே அந்த ஐக்கான் வந்துடும். இங்கே எனக்கு சேவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே தெரியுதா இப்போ? ஓகே, இங்கே லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த ஐகான்ஸை கொண்டு வரதுக்கு தான் இதை நம்ம பண்ணியிருக்கோம். இந்த செக் பாக்ஸ் அது ஹிடன் ஆயிரும். ஸோ இப்போ இதுக்கு CSS எழுதணும். இது மொபைல் வியூங்கிறதுக்காக நான் பின்னாடி கொண்டு வந்தேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்க, மீடியா குறிக்கு முன்னாடி எழுதிருந்ததா டாட் மெனு ஹைஃபன் ஐகான். சரி அதுக்கு டிஸ்பிளே கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் ஒன்று. ஃபாண்ட் அதோட சைஸை கூட்டிக்கலாம். அதோட சைஸை வந்து ஃபாண்ட் ஹைஃபன் சைஸ் 28 பிக்சல் கொடுத்துக்கலாம். நல்லா பெருசா தெரியுது. ஓகே, அதுக்கப்புறம் கர்சர் பாயிண்டர் வச்சுக்கலாம். பாயிண்டர் கர்சர் வருது. அப்புறம் டிஸ்பிளே என்னன்னு கொடுத்துருங்க. டிஸ்பிளே என்னன்னு கொடுத்துட்டீங்கன்னா இப்போ தெரியாது நமக்கு. எப்போ அது தெரியணுங்கிறத நம்ம கொடுப்போம். இப்போ உங்களுக்கு அங்கே தெரியலையா, விசிபிள் ஆகலையா? ஓகேவா? அதே மாதிரி தான் இதுவும் டிஸ்பிளே ஆகக்கூடாது, செக் பாக்ஸும் டிஸ்பிளே ஆகக்கூடாது. ஸோ அது வந்து ஐடியில் எழுதிருக்கும். ஸோ ஹேஷ் மெனு ஹைஃபன் டோகுல். இது என்ன தெரியக்கூடாது, இதுவும் டிஸ்பிளே வந்து நன். இப்போ எதுவுமே தெரியலையா? ஓகே, சரி, இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. ஸோ இப்போ தெரியலையா எதுவுமே? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுக்கு மீடியா குறியில எழுதுறேன். ஏன்னா அதான் மொபைல் குறியது. ஸோ மெனுவும் இப்போ டிஸ்பிளே ஆகலை. ஓகேவா? ஸோ இப்போ மீடியா குறி வாங்க கண்டினியூ பண்ணுவோம். இந்த மீடியா குறியில ஓகே, மற்றதெல்லாம் நான் அப்புறம் எழுதி காமிக்கிறேன். டாட் மெனு ஹைஃபன் ஐகான். இந்த மெனு ஐகானுக்கு இப்போ இந்த இடத்துல டிஸ்பிளே பிளாக் ஹைட் பண்ணது இப்போ தெரிஞ்சிடும். இந்த சைஸ்ல 768 பிக்சல் வரைக்கும் தெரியணும். இப்போ அதே நான் சைஸ் பாருங்க, லேப்டாப்புக்கு போகணும்னா இந்த ஸ்கிரீன் பெருசாகும் போது அது மறந்துடும். தெரியுதா டிஃபரன்ஸ் என்ன நடக்குதுன்னு? ஸோ இதுதான் நம்ம பண்றது. ஓகே, இப்போ அதே மாதிரி எனக்கு இந்த மெனு இந்த 3D கிளிக் பண்ணா எனக்கு வந்து மெனுஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். அப்ப நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா மெனு ஹைஃபன் டாகுல் அப்படிங்கிற அந்த செக் பாக்ஸ் பார்த்தீங்களா, அந்த செக் பாக்ஸ் வந்து ஹைட்ல இருக்கும். செக் ஆன உடனே அதே நேரத்துல பிளஸ் என்னவா இருக்கணும், டாட் மெனு ஹைஃபன் ஐகான். இந்த ஐகான் இருக்கு பாருங்க, இந்த ஐகானும் கிளிக் ஆகுறப்ப என்ன ஆகணும், அந்த நேவ் பார் அப்படிங்கிறதுல என்ன மாதிரி டிஸ்பிளே ஆகணும்னா ஃபிளெக்ஸ் டிஸ்பிளே ஆகணும். ஓகேவா? ஃபிளெக்ஸ் டிஸ்பிளே ஆகணும். அப்ப இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணா எனக்கு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதுறேன். தெரியுதா உங்களுக்கு? வர்றது தெரியுதா? அதை கிளிக் பண்ணா கீழே வருதா? இப்ப இதுக்குள்ள இருக்கிற அலைன்மெண்ட்டை சரி பண்ணுவோம். இப்ப அந்த மெனு அலைன்மெண்ட்டை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல அலைன் ஐட்டம்ஸ் பூரா சென்டர் அலைன் பண்ணிடலாம். சென்டர் அலைன் பண்ணிட்டு அண்ட் தென் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ஒன்று இருக்கும். ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து காலம் கொடுத்துருவோம். ஓகே, டிஃபரன்ஸ் அங்கே மாறுறது தெரியுதா? அதே மாதிரி அதுக்குள்ள இருக்கக்கூடிய நேவ் பார் யூஎல்ல ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து காலமா இருக்கணும். வந்துருச்சா? தெரியுதா எப்படி இருக்குன்னு? மொபைல்ல பாக்குற மாதிரி வந்துருச்சா? இப்போ அதுக்கு ஒரு பேடிங் கொடுத்துக்கலாம். சாரி பேடிங் வந்து ஒரு 10 பிக்சல் அண்ட் தென் 0 கொடுத்துக்கிட்டோம்னா வந்துடும். ஓகே, ஸோ டிஃபரன்ஸ் தெரியுதா என்ன நடக்குதுன்னு? ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி ஃபுட்ரையும் பார்க்க போறோம். இப்போ வந்து இது வந்து ஓகே,
திரும்ப கிளிக் பண்ண போயிடும். ஃபுட்டரையும் அதை அரேஞ்ச் பண்ண போறோம். ஃபுட்டரை எப்படி அரேஞ்ச் பண்றது? மொபைல் வியூல. ஸோ அதுக்கு டாட் ஃபுட்டரோட கண்டென்ட். ஸோ அப்போ ஃபுட் கண்டென்ட் அது எப்படி இருக்கணும்? அதுலயும் ஃபிளெக்ஸ் டைரக்ஷன் காலமா கொடுக்க போறேன். ஸோ அப்போ அதுவும் மொபைல் வியூல ஃபிளெக்ஸ் டைரக்ஷன் வந்து காலமா மாறிடும். ஓகேவா? அதே மாதிரி அதோட ஐட்டம்ஸ் எல்லாமே சென்டரா எனக்கு அலைன் ஆகும். அலைன் ஆயிடுச்சா? சரி, இது முடிஞ்சிச்சு. ஆனா நடுவில் இருக்க மெயின் கண்டென்ட் மட்டும் பாருங்க, இன்னும் கரெக்டா மொபைல் ஸ்கிரீனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகுது. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ இது எதுல இருக்கு? மெயின் டேக், அதுல இருக்கக்கூடிய ஐ ஃப்ரேம் டேக். அந்த வீடியோ தெரியுது ஐ ஃப்ரேம் டேக். ஸோ அப்ப அது மொபைல் வியூல வரும்போது எப்படி வரணும் அப்படின்னா, அதனுடைய வித் வந்து 100% ஒரு ஃபிட் ஆயிடும். அந்த ஸ்கிரீனுக்குரிய வித்துக்கு ஃபிட் ஆயிடும். ஃபிட் ஆயிடுச்சா? ஸோ இப்போ பாருங்க, நீட்டா இருக்கும் மொபைல் வியூக்கு. இதே இது இந்த ஸ்கிரீனை இன்னும் மாத்துங்க, அந்த மொபைலுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கும். தெரியுதா உங்களுக்கு? இதுதான் வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன் சொல்றேன். இதுக்கு தான் நான் இதுல வச்சு ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்றேன். இந்த மொபைல் வியூல வச்சு நீங்க கோட் எழுதி எழுதி ரெஃப்ளெக்ஷனை பாருங்க. அப்பனாதான் அது வந்து எந்த மொபைலுக்கு எப்படி ஃபிட் ஆகுது அப்படிங்கிறத உங்களால பாத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன். எப்படி ஒரு ஹெட்டர், ஃபுட்டர், மெயின் கண்டென்ட் ஒரு வெப்சைட்டுக்கு தேவையானது இது. இதை எப்படி நம்ம இங்க டிசைன் பண்றது அப்படிங்கறதான் பார்த்தோம். போத் இன் நார்மல் வியூ அண்ட் அஸ் வெல் அஸ் இன் ரெஸ்பான்சிவ் வியூ. ரெஸ்பான்சிவ் வியூலையும் நம்மளால பார்த்து, ரெஸ்பான்சிவ்னா ஸ்கிரீன் சைஸுக்கு ஏத்த மாதிரி அந்த எல்லா கண்டென்ட்ஸும் ஆட்டோமேட்டிக்கா அதை அடாப்ட் ஆகிக்கிறதுக்கும் எப்படி கோட் பண்ணணுங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் சிஎஸ்எஸ் உடைய பேசிக்கா இருக்கக்கூடிய சிஎஸ்எஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். சிஎஸ்எஸ் பார்ட்ல நம்ம நெக்ஸ்ட் இனி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் மாடியூலுக்கு மூவ் ஆன் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல ஜாவா ஸ்கிரிப்டை பத்தி பார்க்க ஆரம்பிப்போம். ஜாவா ஸ்கிரிப்டை முடிச்சாதான் நம்மளால இந்த HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் இது மூணையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய கேஸ் ஸ்டடிஸோ இல்ல நிறைய விஷயங்கள் என்னெல்லாம் பண்ணலாங்கிறத பார்க்க முடியும். ஸோ அதனால சிஎஸ்எஸ் இந்த பார்ட்டோட முடிச்சுட்டு அடுத்த மாடியூல்ல ஜாவா ஸ்கிரிப்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இல்ல உங்களோட சஜஷன்ஸ் எது இருந்தாலும் அதை கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். தேங்க்யூ.